அன்புக்கும் மதிப்புக்குரிய என் இனிய தமிழ் உறவுகளுக்கு அன்பான ஒரு பதிவு. நான் தமிழக காவல்துறையிலே 13 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றியிருக்கின்றேன் ஆய்வாளராக. 2000 ஆண்டு கால பகுதியிலே மடுமாதா ஆலயத்தின் போது பெறப்பட்ட சிங்கள நபர் ஒருவரால் தரப்பட்ட லஞ்சம் கையூட்டை பெற்றுக் கொள்ளாதமைக்காக 2001 ஆண்டு தமிழக தேசிய தலைவர் அவர்கள் எமது நிர்வாக ரீதியான சந்திப்பின் போது என்னை தனிப்பட்ட ரீதியிலே பாராட்டை தந்திருந்தார். அவ்வாறான ஒரு நான் இன்று ரீச்சா என்ற மிக கேவலமான முறைகேடான ஒழுக்கமற்ற நபர் ஒருவர் நடத்துகின்ற அந்த நிகழ்வினை குழப்புவதற்கு நான் ஏற்பாடு செய்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பதிவுக்கு எதிரான பதிவுதான் இது. நான் எவராவது ஒருவரிடம் முறைகேடாக இவ்வாறான செயற்பாட்டை செய்ததாக உறுதி செய்யப்பட்டால் இந்த அரசியல் பரப்பிலிருந்து தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவே விலகிக் கொள்ளுவார். இதுதான் அவர்களுக்கான சவால். இந்த முதுகெலும்பில்லாத சில விலங்குகளுக்கு நேரடியா இந்த வீடியோ சரிதானே. முதுகெலும்புள்ளவன் ஒருத்தன் 2 கையிலையும் ஆயுதம் தூக்கி போராடின ஒருத்தன், தேசிய தலைவர்கிட்ட கையால பரிசு வாங்கி நேர்மைக்கு பரிசு வேண்டின ஒருத்தன். நாங்கெல்லாம் மாறற்ற கேஸ் இல்ல, நாங்க அதை பற்றி கதைக்கவும் விரும்பல. இந்த ஐபிசி ஊடகத்துக்கு இந்த அடிக்கடி சொல்றவன் இந்த பாவிதான் அடிக்கடி சொல்றவன், வார்த்தைகளை அளந்து பேசு, வார்த்தைகள்ல தூசணத்தை பாவிக்காத, சின்னல்லையும் எனக்கு ஒருக்கா பிடிச்சு பிலாமரத்துல என்னத்திலயோ கட்டி போட்டு, பிலாமரத்துல இல்ல விளாத்தி மரத்துல நினைக்கிறேன், விளாத்தி மரத்துல கட்டி போட்டு அடிச்சும் இருக்கிறான், தூசணம் கொட்டாது. அப்போ ஏன்டா அப்புறம் அது சின்னல்ல இருந்தா அப்படிதான் விளைஞ்சா அவனுக்கு அது. நீங்க அது வளர்ந்தது நாள் அண்ணாமேரோட, சோ அது சின்னல்ல இருந்து அப்படித்தான் வளர்ந்தது. வாழ்க்கையில ஒரு தூசணம் கொட்டி அறிய மாட்டோம் சரிதானே. ஒருத்தனுக்கு வாழ்க்கையில ஒரு தூசணம் கொட்டி அறிய மாட்டேன். நாலு அண்ணன் மாதிரி இருக்கிறாங்க, என்னத்தா சொல்லுவாங்க நீ எல்லாம் அங்களுக்கு தம்பியாடா, ஒரு வாழ்க்கையில ஒரு தூசணம் கொட்ட மாட்டேன். அவன் அந்த ஐபிசி ஊடகம் ஒரு ரெக்கார்டிங் என்ற போட்டுக்கு போய் பாருங்கோ, அதை பற்றி ரிமூவ் பண்ணி நம்ம நினைக்கிறேன். முதுவெலும்புள்ள ஐபிசி ஊடகம் அணியண்டா ஓடி போய் உங்க கணக்க லோயர் மாதிரி இருக்கணும் தானே, பிடிங்கடா எல்லாரையும் நான் ப்ரூவ் பண்றோம், எல்லாரையும் காலப்போக்குல இந்த அரசியல் இருந்து இல்லாம பண்ணி காட்டுறோம். அதுக்கடுத்துதான் நாங்க அங்கி இருக்கிறோம். சிவனேன்ற ஒரு கரையில இருந்த எங்களுக்கு ஐயா இங்க வேறுங்கோ இவர் இப்படி லைவ்ல சொல்றார், அப்ப ஜோதிச்சு நாங்க இருங்க, நீங்க அந்த மனுஷனுக்கு தெரியாது பாவம், நீங்க என்ன கூத்தடிக்கிறீங்க. சோ அந்த மனுஷன் அங்க வாத்துச்சு இஞ்சால பார்த்தா ரவுடி மாதிரி ஒருத்தர் நிக்கிறான், வைத்திய 2 பேர் வேலை கழிச்சு விரும்பி பிரச்சனை இல்லை, விளங்குறாங்களுக்கு இது விளங்கும். அது நான் என்ன தீட்டப்பட்ட வைரமா தான் நான் பாக்குறேன். அந்த கதையை விடுவோம். ஒரு வெக்கங்கட்ட ஊடகத்துக்கு நேரடியா அனுப்பி இருக்கிறான். இத போடு உண்டு. இதுல குந்தையா பாஸ்கரனுக்கு பேரை சொல்லி போடுறா. எனக்கு இப்ப கோல் எடுத்தவன் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன், ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டா போடுறான். சரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு நான் இதுல போடுறேன். நீங்க எல்லாம் சோறாடா சாப்பிடுறீங்க, நான் நினைக்கல. நீங்க குந்தையா பாஸ்கரன் நீங்க சோறு சாப்பிடுறதாக நான் நினைக்கல. வீடியோ முழுக்க கேளுங்க, என்ன சாப்பிடுறன்றது தெரியும். வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி காலமா ஃபுல்லா பிஸி, காலமா பெரிய வேலை செஞ்சோட்டு இருக்கிறோம். சில ரிக்வஸ்ட் வந்திருக்கு. வடக்கு மாநிலத்துல இருக்கிற சுகாதார பக்கத்துல இருந்து ஒரு நியாயமான, என்னுடைய ஏரியா இல்ல, வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் இந்த ஏரியாவில் ஒரு சில வேண்டுகோள் வந்திருக்கு. என்னடா டாக்டர் எல்லாரிடமும் போனாங்க, சரி வரையில கேன் டூ இட் கேட்டது வேற ஒருத்தரும் இல்ல, நாங்கள் அது இந்த ஆறுதலா கதைப்போம். சோ அது சம்பந்தமாக இன்றைக்கு அங்கேயும் இங்கேயும் போய் சிரிஞ்சையில கொஞ்சம் இசா போயிட்டது. அந்த வேலை செய்து முடிகிறதுக்குள்ள திருப்பியும் என்னொரு ரிக்வெஸ்ட் உண்டு. திருப்பியும் அதே ஏரியாவில இருந்து மச்சான் அதை செய்து விடுகிறியா இதை செய்து இருக்க மாட்டியான்ட்டு சொன்னா. அதுல கொஞ்சம் கைக்க விரும்பல என்னண்டு, உனக்கு கள்ள வேலை இல்லை, கள்ள டிரான்ஸ்ஃபர் இருக்கிறதோ கள்ள வேலையோ இல்லை, சனம் கஷ்டப்படுது. சோ அதற்காகத்தான் இந்த நல்ல வேலை இன்றைக்கு செய்யறதுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அதால இன்றைக்கு எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிட்டு, ஆகவே மன்னிச்சு கொள்ளுங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் கலர் எழுத்து விடுவோம்டா. விஷயத்துக்கு வருவோம். என்னண்டா இடையே நாங்க போய் கதைக்க போற விடயம் நிச்சயமா குந்தையா பீச் காஸ்கரன் சம்பந்தமாக இல்லை. இன்றைக்கு நான் உங்களோட கதைக்க போற விடயம் நிச்சயமா குந்தையாக்கு இல்ல. குந்தையாக அடின்னு அடிச்சு நோவை போட்டிருக்காங்க. இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அவருடைய ஆக்களை கொண்டு, அவருடைய அடிவடிகளை கொண்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கார். காவாலித்தனமாக அர்ச்சுனா ராமநாதன் அண்ணாதான். இதை நீங்க ஒன்றை சொல்லுவாங்க உங்களுக்கு.
நீங்க போட்டும் போடாட்டிலும் அந்த கொமெண்ட் கீழே ஒரே ஒரு கொமெண்ட் வந்துருக்கு, டாக்டர் போட்டு ஹார்ட் தான் போட்டிருக்காங்க. சரிதானே? இப்படி கேவலமா நீங்க பீச்சாவில பாப்பீங்களா இருந்தால் கந்தையா பீச்சாகரன், சரிதானே? நாங்களும் உங்களோட லெவல்ல ரங்குவோம். என்ன நீங்க 10ஆம் ஆண்டு, நாங்க 1ஆம் ஆண்டு லெவலுக்கு ரங்குவோம். முக்குத்தனமா இருக்கு. கேவலமா இப்படி உங்களோட ஊடகத்துல இதுவரைக்கும் நீங்க எங்களை பற்றி கேவ இல்லாம கதைச்சதை நாங்கள் மன்னிக்க மாட்டோம். சரிதானே? ஆனா இதுக்கு மேலையும் ரங்கி நீங்க கேவலமா சில வேலையை செய்வீங்கன்னா நாங்களும் உங்களோட லெவலுக்கு ரங்குவோம். உங்களோட லெவலுக்கு எங்களால வீடியோ போடணும். ஆனால் அது போட விரும்புகிறேன் என்றால் 10ஆம் ஆண்டும் MBBS உண்டாகாது வாழ்க்கையில. சரிதானே? அதால நான் உங்களோட லெவலுக்கு ரங்க விரும்பல. இந்த வீடியோ பீச்சாகரன் சம்பந்தமாகவும் இல்லை. வீடியோ கதைக்கு போறது வேற விடயம். தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை, முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக சின்ன பாராளுமன்ற கதைச்சல் ஒரு சின்ன கதைகளுக்கு ஒரு வேற விளக்கம். ஆனா அதுக்கு முன்னம் உங்களுக்கு கொண்டு அடிச்சிருக்கிறோம், ஒரு வீடியோ கொண்டு அடிச்சிருக்கிறோம் உங்களுக்கு. அது பேர் கொத்துரொட்டி அடிச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு வெட்டி கொத்துரொட்டி அடிப்பேன் ஒரு ஆளுக்கு வந்து சொன்னான். இல்ல ஊடகம் மூலமாக வெட்டி கொத்துரொட்டி அடிச்சிருக்கு. பீச்சாகரன் அதை பகிர்ந்து கொடுக்குறேன், அவர்கிட்ட பார்த்துட்டு வாங்க. முத்துவேல் கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டிங்க? முத்துவேல் கருணாநிதிக்கு ஸ்டாலின் பாத்திமா பாபுவை எங்க கூட்டினு போனாரு? அப்படி இருக்கும் போது நீ எல்லாம் வந்து விஜய் பேசலாமா? முத்துவேல் கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கிறாங்க? தயாளு அம்மாள், ராஜாத்தி அம்மாள், இன்னும் ஏதோ அம்மாள். அவங்களுக்கு பிள்ளைங்க, அவங்களுக்கு பேர பசங்க. உன் குடும்பத்தெல்லாம் ரெட் ஜெயிண்ட் வச்சு நீ நல்லா சம்பாதிச்சுட்ட. நீ இதெல்லாம் பண்ணிட்டு விஜய் த்ரிஷாவை வச்சுனுக்குறாரு. த்ரிஷாவை ஃபங்க்ஷனுக்கு கூட்டின்னு போற. நீ எப்படி சொல்லுவ? பாத்திமா பாபுவை நீ எந்த ரெசார்ட்ல கூட்டின்னு போன? இதெல்லாம் நாங்க பேசணும். நாங்க சின்ன பசங்க, இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டோம். எல்லாத்தையும் நாங்க சோசியல் மீடியால போட்டே பாத்துட்டோம். நீங்க எங்க போய் கொத்துரட்டி அடிச்சாலும் நாங்க அங்க இருப்போம். சரிதானே? என்னடா நீங்க முற்ற இடம் பிள்ளையடா. ஏற்கனவே செத்து போன ஒருத்தனோட முட்டுறீங்க. விளங்கலையா உங்களுக்கு? ஏற்கனவே செத்து தண்ட படிப்பை இழந்து, தண்ட தொழிலை இழந்து, அம்மா அப்பாவை இழந்து, தண்ட வாழ்க்கையில இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாதவரோட முட்டுறீங்கடா. முட்டாள் வருது வாயில. விளைஞ்சா வீடியோவா போடுற நீ? வீடியோ இன்றைக்கு IBC தமிழ்ல ஆடியோ லீக்கா. என்ன லீக்? ஆடியோ லீக். தங்கண்ட ஒரு நான் நல்லா தானே கேட்கிறேன். தங்களுடைய ஒரு நல்ல நபரையே 4 காலையே கதைக்க பண்ணிட்டு அதை தாங்களே ரெக்கார்ட் பண்ணுவீங்களாம். ரெக்கார்ட் பண்ணி போட்டு தாங்களே அதில் அச்சுனாண்ட வேற வெட்டுவீங்களாம். வெட்டி போட்டு ஒரு ப்ரோக்ராமை வேற போடுறீங்க. ஆடியோ லீக்கு சாலாண்ட பிச்சை சாலாண்டா பண்ணாட வருது வாயில வீடியோவா இருக்கிறபடியா. இதுக்கு பிறகு நீ அதுக்குள்ள வந்தவங்கள் குடிகாரங்களாம், வந்தவங்கள் கசிப்புக்காரங்களாம், வந்தவங்கள் காவாளிகளாம் அந்த சனத்துக்கு சொல்லப்படுது. அடி அவங்க நிக்கேக சொல்லியிருந்தீங்கன்னா தின்றுப்பாங்கடா கொத்தடிச்சு கூமாளி. நீ அவங்க நிக்கேக சொல்லி இருந்தா அவனோ கொத்தடிச்சு கூமாளி போட்டிருப்பானுங்க. விடாஞ்சா உந்த நாதாரி. இதாலதான் நீ இருக்கிறாய். இதாலதான் எங்கண்ட இனம் உன்ன மாதிரியான ஒரு ஆளை அரசியல்ல பார்க்க விடான்னு நான் யோசிக்கிறேன். விளங்கலையா? இதாலதான் இந்த வெள்ள வேட்டியர் எல்லாத்தையும் திறத்தோம் பண்றதுக்கு எல்லாத்தையுமே இழந்த அரசியலுக்கு வந்தேன். அந்த வீடியோ பார்க்குறோன்னு சற்று சிந்தி யோசிச்சு பேர். நான் இருக்கிற கொழும்புல நான் ஒரு நாள் கூட ஒரு 4 பேரை போராட்டங்களுக்கே கூட்டி கொண்டு போனவன் நான் இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டங்களுக்கு ஆக்களை சேர்த்து பஸ்ஸில் ஏற்றி ரக்கிறவன் நான். மனச்சாட்சியை போட்டு சொல்லி பாருங்க. உன மனச்சாட்சியை பற்றி கொஞ்சம் மனச்சாட்சியை தொட்டு சிந்திச்சு பாருங்க. நான் எங்கேயாவது போராட்டங்களுக்கு ஆக்களை கூட்டி கொண்டு போறேன்னா, அடியாட்களை கொண்டு போறேன். அடி எந்த பேனரை நீங்க கட்டிக்க உங்கள்கிட்ட ஆக்கள் தாங்கட்டா கட்டினது. உங்கள்கிட்ட கையந்திரமா டீம் தான் கட்டினது. எங்களுடைய ஆக்கள் எங்கள்கிட்ட அதை நீங்க அடிச்சு IBCல கூட உள்ள சந்தோஷப்பட்டுறீங்க. கர்மா ரச சும்மா விளையாட்டு இல்லை. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். ஒரு அப்பாவி ஒருத்தனை நீங்க சிதைக்க இயக்க உங்களை தேடி சிதைக்கும். நல்ல உதாரணம் சொல்றேன். ஏண்டாடி அந்த தெல்லிப்பள வைத்தியசாலையில அந்த கேன்சர் நோயாளிகளுக்கு கொஞ்சம் அபிவிருத்தி வரட்டுமென்று நான் இந்த விடயங்களை மத்திக்கு கொண்டு போறதுக்காச்சு தெல்லிப்பள வைத்தியசாலைக்கு மத்திக்கு கொண்டு போனா என்னடா செய்றீங்க நீங்க? என்ன கதைக்கிறீங்க நீங்க? மாலை போடுறீங்க. போட்டு
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதலாக வீடியோ போட்டதே ஐபிசி தான், லங்காசிரியும் ஐபிசியும். அதுல 2 பேர். இவனெல்லாம் மனுஷன் மேல என்னதான் இருக்குதோ ஆண்டவனு தான் தெரியும். சரிதானே? இவன் அதுல லங்காசிரியில ஒருத்தனுக்கு கலைக்க விரும்பல, அவங்களோட உருவ அமைப்பை போலி செய்ய விரும்பல. ஆனா உங்களுடைய மனம் உங்களுடைய முகத்தினுடைய அழக்குல தெரியும். உங்களுடைய வக்கிர எண்ணங்கள், உங்களுடைய கீழ்த்தரமான சரிதானே, கீழ்த்தரமான எண்ணங்கள் உங்களுடைய மனசுல தெரியும். எவ்வளவு கேவலமா அந்த காலத்துல அந்த அர்ச்சுனாவினுடைய படத்தை ஏடாடி நீங்க படிச்ச என்னடா நான் படிச்ச என்னடா அந்த படத்துல செருப்பு மாலைய போட்டு நீங்க உங்களுடைய ஊடகத்துல நீங்களே செஞ்சுட்டு நீங்களே நியூஸா போடல சந்தோஷமா இருந்துச்சாடா. நான் அப்ப ஜோதிச்சேன், நான் ஃபீல் பண்ணினான்டா. அப்ப ஜோதிச்சேன், நான் என்ன செஞ்சேன் நான் இந்த சமூகத்துக்கு நான் என்ன செஞ்சேன்? நான் என்னுடைய எம்பிபிஎஸ் தொழில இழந்து, என்னுடைய எம்எஸ்சி என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் கனவை இழந்து நியாயத்துக்காக போராடினதுக்கு இந்த சமூகத்துல இருக்கிற குந்தையா போன்ற கூஸ்கரன்கள் எனக்கு தந்திருக்கிறது இந்த ஊடகத்துல இந்த மாதிரியான ஒரு பேரத்தான். என்ன செருப்பு போற அளவுக்கு கேவலமான ஒருவனாகத்தான் நீங்க சித்தரிக்கிறீங்க உங்களோட ஊடகத்துல. இந்த ப்ரோக்ராம் செய்யவனுக்கு, இந்த ப்ரோக்ராம் செய்யறவனுக்கு எல்லாம் மனச்சாட்சி இல்ல. இல்ல நான் அர்ச்சுனாக்கு எதிராக போட்டு நான் ப்ரோக்ராம் செய்ய மாட்டேன்னு விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகலாது. உங்களோட மனச்சாட்சிக்கு கடவுள் திலத்தி வாயில வைக்கிறத வேற எங்கேயோ வச்சு அது சொல்லுவாங்க, அந்த வாயில வெடி என்று சொல்லி, அந்த உங்களுக்கு தெரியுமா பண்டிகை வாயில வைக்கிறது வெடி, அந்த கடி வெடி என்றுவாங்க, வாய் வெடி என்றுவாங்க. இது பண்டி போய் கடிச்சோன்னா வாயோட சிதறணும்னு பண்டி சாகும். உங்களுக்கு வேற இடத்துல வச்சிருக்கிற வெடி காணாதா உங்களுக்கு? உங்களுக்கு காணாத. அதுக்குள்ள வீடியோல வர சொல்ல அடுத்த நாள் 150 பேர் வந்தவங்களாம் அடுத்த நாளே 150 பேர் ரீச் ஆக வந்தா. டேய் சூச்சாக்கு வந்து எப்படி உடைச்சிருக்காங்கன்னு பார்க்க போய் வந்திருக்காங்கடா. உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? உங்களுக்கு வெக்கம், மானம், ரோசம் என்ற உண்டே இல்லையாடா? ஒரு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை இப்போ இவன் தான் சேர்ந்து அந்த வீடியோ போட்டானு உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? இவன் தான் ஆக்களை செட் பண்ணி விட்டானு கதைக்கிறதுக்கு நீங்க மனசராடா இல்ல வேற எதுமாடா? சோறாடா சாப்பிடுறீங்க? அடி கொழும்புல இருக்கிற நான் இந்த வரைக்கும் ஒரு போராட்டத்துக்கே 4 பேரை கூட்டி கொண்டு போய் போராடுறவன் நான். இல்ல அப்படி என்ற சனத்தை பாதிக்க கூடாது என்று நான் இந்த வழக்கனுக்கே காசு கட்டி சனத்துல வாசு வேண்டி வழக்கு கட்டி கொண்டு இருக்கிறவன் நான். நீங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துறீங்க, இது ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமால உங்களுக்கு ஓட் கூட போகுது. சோ இதால நாங்க ஆக்களை 300 பேரை பஸ்ல போட்டு அனுப்பி, எத்தனை பேரு 3 பேர் பஸ்ல போட்டு உங்களுக்கு அனுப்பினோம். திருப்பி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன 3 பஸ்ல குடியாரங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து நான் அனுப்பி இருக்கிறேன்னா உள்ள போய் குழப்புக்கணா. டி அது எந்த பஸ்காரன்னு சொல்லுங்கடா. பஸ்காரன் வந்து எரிக்க போறானுங்க முழு பேரும் வந்து ஐபிசிய. டேய் இந்த வீடியோ போட்டோட அடிவாடி சாக போறா. நீ ஐபிசி பாஸ்கரன் கதையை கேட்டு நீ வந்து வீடியோல வந்து காய்ச்சும் பஸ்கார முழு பேர் மாதிரி போய் சாத போறாங்கடா உங்களுக்கு. பஸ்காரன் அடிவாடி சாக போறீங்கடா கடைசியா. செம்மறி கூட்டம். என்ன டேய் எங்களுக்கு வேற வேலை இல்லையாடா உங்களோட வந்து நாசம் மரத்ததெல்லாம் குழப்புறதுக்கு? நீங்க ஏதோ 4 ரூபா ஆசை உழைச்சிட்டு போறீங்க. எங்களுக்கு என்ன வைத்தறிச்சலாடா? டேய் நாங்க எல்லாம் 160 பஸ் வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் பஸ் கழுவிருப்பீங்கடா ஒரு காலத்துல. எங்க அப்ப பெற்ற பஸ் கம்பெனில குந்தையா பாஸ்கர் உண்ட ஒப்ப கழுவி இருப்பார். விளையாடல அவனுக்கு போய் கேள்றா பெரியவள சொல்லுவாங்க வர்றது வாயில. ஏண்டா டேய் நீ ஒரு தொழிலதிபர், அதை நான் குழப்ப வேணும். அதுக்கு நான் ஒரு எம்பியா இருந்தோம், எம்பிபிஎஸ் படிச்சு போட்டு வந்துருது. நான் உனக்கு 3 பஸ்ல அதையும் வெளிநாட்டுக்காரன் காசை வேண்டி அதுலயும் இல்ல பொம்பல். என்னென்றால் ஒரு கதை உண்டு, நான் இதுல அடிச்சு போட எனக்கு டைம் இல்ல ரெக்கார்ட் பண்ண. இப்ப 8:10 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். 9 மணி உங்களுக்கு அப்லோட் பண்ணணும், எடிட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். வெக்கம் மானம் ரோசம் எதுவுமே இல்லையாடா உங்களுக்கு? சும்மா ஒரு அண்ணா சொன்னவரா ரெக்கார்டிங்ல சொன்னாரான்னு இன்னொரு நாய் சொன்னது. இப்ப அண்ணா அடிச்சவன் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு கேட்க, நான் ஒரு ரெக்கார்டிங் ரெக்கார்ட் பண்ணி போறேன், இதுல போடுறேன். எனக்கு டைம் இல்ல அதை கதைக்கிறதுக்கு. ஏன்டா நான் கதைக்க வந்த டாபிக் வேற. இந்த 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 கழுசடைக்கு அண்ணாவோட காய்ச்சி 3 மாதம் ஆகுதுன்னா வருது பாயில. படைய அண்ணா என்ன நேசிக்கிற அண்ணா மாதிரி இருக்கு. லண்டன்ல அவன் என்ன காட்சி சொல்லுவாங்க, அண்ணா இருக்கா கதை கட்டுமா தம்பி இருக்கா கதையுங்கண்டு. அவளுக்கு தான் நாங்க எங்கட அண்ணன் தம்பிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீங்க எல்லாம் அடே நீ குந்தையா நீ அவரு அடே வருதா வாயில வீடியோன்ற வடியா முறையா மாட்டாவலாம் அவனா போற. நீ மானசவ முடியட்டி இருக்கு உனக்கு. நீ எப்படி வந்த, நீ எப்படி கேப்பிட்ட போய் எப்படி நக்கு நீ
விடுவேன்னு நினைக்கிறாய் நீ உனக்கு நீ இந்த வேலி என்னல ஒரு கோபம் இல்ல நீ என்ன ஒரு ஆணி புடுங்கவும் இல்ல நான் நாளைக்கு போய் எம்பிபிஎஸ் வேலை செய்வேன் நாளைக்கு நான் செத்தாடிஞ்ச டாக்டர் தான்டா கூப்பிடும் ஆனா குந்தையா உண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளு உண்டை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கொள்ளு இனத்தின் வெளிய வேண்டி உழைச்சு இனத்துல சுரண்டி வயிற்றுக்குள்ள போட்டு அது தேறாது இப்படி தேறாத கனவேர் தான் நாசமா போய் கொண்டிருக்கிறேன் நீ வேணுமெண்டா இருந்து பேர் உன்னோட உனக்கு தெரியும் இயக்கத்தின் காசை ஆறாறு அடிச்சவங்கன்ற உனக்கு தெரியும் காசு அடிச்சவங்க பேர் பிள்ளைகள் எல்லாம் டெட்டு அடிச்சு கொண்டும் காவாளியல் மாதிரியும் அங்கேயும் இங்கேயும் வெள்ளக்காரனுடையும் தான் இருக்கும் நீ வேணுமென்றால் படிவா ஜோதிச்சு பேர் உன்னோட சேர்ந்து காசு அடிச்சவன்ட பிள்ளை எது ஒழுங்கா இருக்கண்டு இயற்கை திருப்பி தரும் ராசா இயற்கை திருப்பி தரும் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க செய்யறதே ஒருத்தருமே பார்க்கலண்டு வேணும் ஒருத்தன் நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் அது விஷயமா கதைக்க வரையில அண்ணா ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்கிறான் அதை இதுல போடுறேன் எப்ப போடுவேன்டா இதை ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி அப்ப கம்ப்ரஸ் பண்ணக்குள்ள அண்ணா வீடியோ அனுப்பியிருந்தேன் நான் அதை போடுறோம் வாங்க விஷயத்துக்குள்ள வருவோம் இன்றைக்கு நாங்க பார்க்க வேண்டி வந்தது பார்லிமெண்ட்ல இந்த ரீச்சா சம்பந்தமா நான் கதைச்ச விஷயத்தை தான் கதைக்க வேண்டி வந்தேன் அது ஒருக்கா பாருங்கோ கௌரவ உறுப்பினர் அவர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் 3 நிமிடங்கள். நன்றி. எவ்வளவு நேரம் இருக்கிற ஐயா? 3 நிமிடங்கள். நன்றி, தேங்க்யூ. எங்களுடைய மதிப்புக்குரிய தயாசிரி ஐயா அவர்களுக்கு இன்றைய தினம் இந்த சிறப்பு பேரணை, அதாவது பழங்கள்ல அதாவது மருந்துகள் அடித்து பழங்கள் விற்கப்படுகிறது தொடர்பான சிறப்பு பேரணியை கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையாக இது ஒரு மருத்துவம் சார்ந்த பேரணை, அவர் ஒரு சட்டத்தரணி. நான் மிகவும் வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த பழங்கள்ல அடிக்கப்படுகின்ற இந்த மருந்துகளால கேன்சர் தான் கூட வருகிறது. ஒரு மருத்துவனாக எனக்கு அது தெரியும். கேன்சர் தான் கூட வருகிறது, உங்களுக்கு நன்றாக தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தால் ஓரல் கேன்சர், அதாவது வாயில வார கேன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் 4 கொண்டு. உதாரணத்துக்கு புகையில பழங்களவர் தெரிவித்ததெல்லாம் பார்த்தா புகையில பாவிக்கிற சுண்ணாம்பு அல்லது புகையில பாவிக்கிற இந்த மருந்துகள், எத்தனால், இவை அவர் காய வைக்கிற எத்தனால், இதனால ஆண்கள்ல வர கேன்சர் 4 கொண்டு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இலங்கையில 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கேன்சரால, ஓரல் கேன்சரால 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு 100,000, அதாவது 1,00,000 மக்களுக்கு கிட்டத்தட்ட 14 இருந்து 16 வீதமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சனத்தில் இந்த கேன்சரால். ஆனால் உண்மையான விடயம் என்னென்றால் இதை பார்க்க வேண்டியது சுகாதார அமைச்சு, அதை பார்க்க வேண்டிய சுகாதார அமைச்சர். உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் சுதேச அமைச்சு தான் இதை பார்க்க வேண்டும். அங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது, அதாவது உணவு சட்டம், ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. இந்த ஃபுட் ஆக்டில் முக்கியமான விடயம் பார்க்க வேண்டியது பிஹெச்ஐ, அதை கண்ட்ரோல் பண்ணுவது ஆர்டிஹெச்எஸ். ஆனால் வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தால் வடக்குல இருக்கிற ஆர்டிஹெச்எஸ்ஸா இருக்கலாம், பிடிஹெச்எஸ்ஸா இருக்கலாம், முழு பேரும் கலர். சோ இவர்களால என்னென்று இந்த ஃபுட் ஆக்டை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நல்ல உதாரணம் ரீச்சா என்று சொல்லப்படுகின்ற பண்ணை, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ரீச்சா என்று சொல்லப்படுகிற பண்ணை, அங்க உற்பத்தி செய்யப்படுற பழங்கள்ல பாவிக்கப்படுறது முழுக்க 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 ஃபார்மலின். கௌரவ மூலாசன மதுரமணி அங்க பாவிக்கிறது ஃபார்மலின். அது ஃபார்மலின் எங்க பாவிக்கப்படுறது என்றால் சாதாரணமாக ஒரு பொடி ஒன்றை 3 நாளைக்கு நாங்கள் பதப்படுத்தி வைத்திருப்பதாக பாவிக்கிறதா இந்த ஃபார்மலின். இந்த ஃபார்மலின் ஒன்று நாங்கள் எங்களை இதுக்கு அடிக்கின்ற போது அது கேன்சரை கோஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரல் கேன்சர், அதாவது வாயில ஆண்களுக்கு வர இந்த கேன்சர்ல முக்கியமானது புகையில. நேற்றை பார்த்து எங்களுடைய கையத்திரமார் குணமலமார் சொல்லுகிறார், புகையிலையை வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்யறதை தடுக்க கூடாது. வடக்கு மாகாண மக்கள் புகையில உற்பத்தி, ஒரு மருத்துவனாக நான் சொல்றேன், வடக்கு மாகாண மக்கள் அதிகமாக ஆண்கள் சாகிறதையா இந்த சிகரெட், பீடி, இதுல பாசரி பாருங்க 22 பார்களை கொண்டு வடக்கு மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. எத்தனால், ஆல்கஹால், இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஃபுட் ஆக்ட், அது எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது இங்க இருக்கிறது கையத்திரமார் குணமலம். இவருக்கு வடக்கு மாநிலத்தில் அதிகப்படியாக புகையிலைகளை உற்பத்தி செய்து மக்கள் சாகும். ஜோஜி பாருங்க, வடக்கு மாநிலத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா வடக்கு மாநில சபை பாருங்கள். நான் சொல்லுவேன், வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்ய போறீங்களா, வடக்கு மாநிலத்தை கொண்டு வெளியளவில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவங்க சாப்பிட தெற்கில் ஓட்டவில் நான் சொல்லுவேன். ஆனால் இவர் சொல்லி கொடுக்க இல்ல, வடக்கு மாநிலத்திலே அதை அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. புகையிலேயே நாங்க நடப்ப ஒரு மருத்துவ அறிவும் இல்லை, சட்டத்தரணி என்று சொல்லிக் கொண்டிருக்கோம், சட்டத்தரணி அறிவுகளும் இல்லை. நான் பார்க்கல, இந்த கோர்ட்ஸுக்கும் போன நான் காணல. ஆனால் இவை சரியான முக்கியமான விடயம். ஒரு மருத்துவம் சம்பந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் கதைக்க ஒன்றில் தெரிந்து கதைக்கணும் அல்லது தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு கதைக்கணும். இந்த தயாசிரி ஐயா அவர்கள் கௌரவ உறுப்பினர் தயாசிரி ஐயா அவர்கள் கொண்டு இந்த பேரை சரியான முக்கியம். இதை விட சொல்றேன், இந்த ரீச் ஆஃப்
ஃபார்ம். இந்த ரீஜா ஃபார்ம்ல சகல பொருட்களையும் ஃபார்மலின் அடிக்கப்படுது. அவை தெற்கு கொண்டு வரப்போகுது. திட்டமிட்ட ரீதியில ரீஜா ஃபார்ம்ல உற்பத்தி செய்யப்படுகின்ற சகல பழங்களை உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்துல வாழைப்பழ உற்பத்தி கூட, மாம்பழ உற்பத்தி கூட. எங்கட மாம்பழ உற்பத்தியை ஊக்குவிக்கிற எங்கட இளங்குமரன் தம்பியும் இதுல இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த துறையில 500 ஏக்கர் காணியில 500 பரப்பு இவ்வளவு கொடுக்க 500 பரப்பு காணி 500 பரப்பு காணியை கொடுத்து மாம்பழ உற்பத்தி செய்யணும். ஆனால் அங்க இருக்கிற புஷ்பராணி என்ற அந்த புஷ்பராணியும் ராணி உண்டு, அந்த வடக்கு மாநிலத்தின் செயலாளருக்கு அந்த கோவிட்-19 எடுத்த அந்த ஒடி ரிப்போர்ட்டை கூட தர முடியாத இவர்கள், ஒரு மருத்துவ அறிவு இல்லாதவர்கள் வடக்கு மாநில சுகாதார செயலாளராக எப்படி இருக்கிறது? அதை பாராளுமன்றத்தில் நாங்கள் கழிச்சிருக்கிறோம். அதோட தோண்டுவோம். நன்றி ஐயா. கௌரவ கரு அசோக சப்புமல் ராங்வேல மந்திரிதுமா. இப்ப பிரச்சனை என்னென்றால் இந்த வீடியோக்கு எப்படி வழக்கு போடுறான்னு வேட்ட பிரச்சனையா இருக்கு. இந்த வீடியோ குந்தையா உனக்கு விளங்குதோ தெரியல. பாராளுமன்றம் ஒன்று இருக்கு. பாராளுமன்றத்துல எம்பி மேரன் இருக்காங்க 25 பேர். அங்க மைக் ஒன்று இருக்கு. அங்க கதைக்கிறத பாராளுமன்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள கதைக்கிறேன் சொல்றது. அங்க கதைக்கிறதுக்கு வழக்கு போடையில விளங்கலையா உனக்கு? அவ்வளவுதான். உங்க அறிவுக்கு ஏத்த மாதிரி 4 வசனம் சொல்லி இருக்கு. உனக்கு பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டம், பாராளுமன்ற பிரிவிலேஜ் ஆக்ட் உனக்கு நான் ஏதாவது சொல்ல வேண்டி வந்தா உனக்கு அது விளங்குமோ தெரியாது தானே? அதனாலதான் சொல்லி இருக்கிறேன் ராசா, இது பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள கதைச்ச கதை. இதுக்கு நீ வழக்கு போடுறேன்டா, நீ பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள போய் வழக்கு போடணும். சரிதானே? இது சரியா பிழையான்றத மக்கள் தீர்மானிக்கட்டும், மக்கள் கதைக்கட்டும். சாப்பிட வந்தாங்களே கனவேர், அவங்க வீடியோல சொல்லியிருக்காங்களே கன விஷயம், அதை வச்சு கொண்டு மக்கள் தீர்மானிக்கட்டும். இது பார்லிமெண்ட்ல உள்ளுக்குள்ள கதைச்ச கதை. அதுக்கு இவ்வளவு கதையையும் போட்டு உழைக்கிற நீங்க இந்த கதையை போடையிலே குந்தையா? ஏன் ஏன் உண்மையா பொய்யா என்ன தெரியாது. டாக்டர் அர்ச்சுனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த கதையை பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்கிறார். ஐயா ஒருக்கா வழக்கு போடுறீங்களே, வாங்கோ மிச்சத்தையும் பார்ப்போம், மிச்ச கதையும் சொல்லுவோம். ஒருக்கா அண்ணாண்ட கதையை கேட்போம். இதுல அன்புக்கும் மதிப்புக்குரிய என் இனிய தமிழ் உறவுகளுக்கு அன்பான ஒரு பதிவு. நான் தமிழக காவல்துறையிலே 13 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றியிருக்கின்றேன் ஆய்வாளராக. 2000 ஆண்டு காலப்பகுதியிலே மடுமாதா ஆலயத்தின் போது பெறப்பட்ட சிங்கள நபர் ஒருவரால் தரப்பட்ட லஞ்சம் கையூட்டை பெற்றுக் கொள்ளாதமைக்காக 2001 ஆண்டு தமிழக தேசிய தலைவர் அவர்கள் தமது நிர்வாக ரீதியான சந்திப்பின் போது என்னை தனிப்பட்ட ரீதியிலே பாராட்டை தந்திருந்தார். அவ்வாறான ஒரு நான் இன்று ரீச்சா என்ற மிக கேவலமான முறைகேடான ஒழுக்கமற்ற நபர் ஒருவர் நடத்துகின்ற அந்த நிகழ்வினை குழப்புவதற்கு நான் ஏற்பாடு செய்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பதிவுக்கு எதிரான பதிவுதான் இது. நான் எவராவது ஒருவரிடம் முறைகேடாக இவ்வாறான செயற்பாட்டை செய்ததாக உறுதி செய்யப்பட்டால் இந்த அரசியல் பரப்பிலிருந்து தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை விலகிக் கொள்ளுவார். இதுதான் அவர்களுக்கான சவால். இதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்தா பிறகு நீங்களாம் உயிரோட இருந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லடா. நீங்க உங்க ஐபிசில உங்க ஆர்பிசிய கொண்டு இங்க குப்பையில போடுங்கடா. அதுல இந்த 10,000 20,000 ரூபாய்க்கு ப்ரோக்ராம் செய்யறேன். வா, நான் தாரேன் காசு, நான் வாரம் காரம் அடி. இது போய் பிக்சர் இல்லாண்டா இதுக்கு போய் சரிதானே? ஒரு கேவலமான ஒரு ஊடகம். இந்த மாதிரியான கேவலமான ஊடகத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பார்க்கல. அது சரிதானே? ஏன் இவங்க கேவலமானவன்டா? இவங்க அப்படி நான் சொல்ல விரும்பல, விளங்கிச்ச உனக்கு? அது அப்படி, அது அதுடைய பிறந்தது டட்டு, அதுவும் அப்படி, இது எல்லாம் அப்படி. இதை நான் கதைக்க விரும்பல, கதைச்சு நான் விமர்சிக்க விரும்பல. அப்படி சிவனை என்ற தட்டவாள இருக்கிறவன போய் அவன் தேசிய தலைவரால நான் சொல்றேன் அந்த கதையை வடிவா. தினையமானு என்ன தெரியா, நான் சின்ன பிள்ளை, அப்பா எனக்கு இந்த கதையை சொல்லி இருக்கிறார். அந்த நேரத்துல மடுமாதா தேவாலயத்தினுடைய திருவிழாவுக்கு சிங்களவர்கள் வருவதுண்டு மதவாட்சியால, அந்த ரோட்டால. அந்த நேரத்துல அங்க பாதுகாப்புக்கும் ஒழுங்குபடுத்தலுக்கும் நிக்கிறது தமிழீழ காவல்துறை. அண்ணா அந்த நேரம் எங்க பொறுப்பா துணுக்காய் பொறுப்பானோ இல்லாட்டி முள்ளத்தீவு பொறுப்பாளரோ இருந்தது தெரியாது. அவன் அந்த நேரத்துல அந்த அவருடைய வாகனம் லைன்ல வாரது. ஒரு 25,000 ரூபாயோ 50,000 ரூபாய் காசு கொடுத்தாங்க சொல்லிக்காங்க. தங்களை கொண்டு முன்னுக்கு விடுங்க வா மச்சாண்டு கூட்டிட்டு போயிருக்கான். அப்படித்தான் ராமநாதன் பெற்றது. கொஞ்சம் கோவிக்க வேண்டாம். வா மச்சாண்டு கூட்டி கொண்டே நடேசனிட்ட கொடுத்துருக்கான். ஐயா 25,000 ரூபாய் அது உள்ள முன்னுக்கு விடட்டு வா கூப்பிட்டு புலந்து போட்டு சொல்லியிருக்காங்க. அடிக்கையில சொல்லியிருக்கிறானுகள்,
இது தமிழீழ விடுதலை புலிகள காவல்துறை, இது ஒண்ணு உம்மண்ட காவல்துறை இல்ல, போய் கடைசி 2 ஆண்டு சரிதானே. அது அவங்க போய் சொல்லி சிங்கள ஊடகங்களையும் எழுதப்பட்டான்னு எனக்கு அண்மையில ஒரு நீண்ட ரவிராஜ் அண்ணாவை தெரிஞ்ச மித்திரையா, ரவிராஜ் மகை மித்திரையான்னு சொல்லுகின்ற ஒரு நியூஸ் சென்டர்ல என்ன இன்டர்வியூ எடுத்த அண்ணா அவரை சொன்னவர், இந்த கதையை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா இதுல சொல்ல வேண்டாம், சொன்னா மீடியாவை கட் பண்ணி இவங்க சேனல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அதாவது இதுல சொல்ல வேண்டாம்னா அந்த மெசேஜ் சொல்லியிருக்க. அப்படித்தாண்டா அப்பர் பெத்து வளர்த்தது. இன்றைக்கும் யாழ்ப்பாணத்துல இந்த அரசியல் போராட்டத்துல அவனே இருந்தா எப்படி ஓப்பனா சேலஞ்ச் பண்றான், அதை பார்த்து நான் நேற்றுக்காச்சும் போனேன். டேய் என்ன வச்சு சேலஞ்ச் பண்றீங்கடாண்டு. ஒன்றதுக்கு அவன் ஷுவரடா, அந்த நாங்கள் அண்ணன் தம்பி ஷுவர் விடாச்சு. நாங்க ஒன்று கதைக்கு அந்த குந்தையாக்கள் மாதிரி அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒன்று இருக்கும், அங்க புறாக்கையில வீட்டுலாம் பிறந்த நாங்கள் நோதான் மிச்சத்தை கேட்பாங்க. இதுல உண்மை என்னென்றால் நான் இந்த முதலாவது வீடியோ போட்டது ஒரு பம்பலா எனக்கு அடித்த நான் விஷயத்த சொல்றேனே, எனக்கு கோல் வந்தது கிட்டத்தட்ட 11:45 சம்பவம் நடந்த ஆண்டு 11:45 ஒரு முக்கியமான ஒரு காலை போட்டு வந்து நான் யாருன்னு சொல்ல விரும்புகிறேன், டாக்டர் டீமராக்கி நீங்க போலாடாக்கண்டு. நான் சொன்னேன், ஏண்டா என்ன வம்பு இழுத்து விடுறீங்க, சும்மா இருக்கிறோட சும்மாவே அவன் ஒரு சைக்கோ, இந்த இவனோட ஏண்டா இந்த வம்பு இழுத்து விடுறீங்க, இவன்ட இந்த வம்புல நானும் இதை பார்த்து சம்பவம் நடக்குது செய்யறான் ஓடிய செய்யட்டும்ட்டு நான் பேச பார்த்துட்டேன். அடுத்த நாள் காலமே மத்தியானம் எல்லாம் தொடர்ந்து கோல், டாக்டர் நீங்க ஒரு வீடியோ போட மாட்டீங்க, எனக்கு நான் அடுத்த நாள் வேற வேலை எடுக்குது, நான் ஓடிச்சிருக்கேன் அங்கேயும் ஜெய் டாக்டர் ஒரு வீடியோ போட மாட்டீங்க டாக்டர், இது சம்பந்தமா கதைக்க மாட்டீங்களா நீங்க. நான் ஏண்டா இதை கதைச்சாவே நான் நாளைக்கு ஐபிஎஸ்சில நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்லுவான்டா, அதில் விடுங்கடா என்னேண்டு. அப்படி அந்த ரெக்கார்டிங் போடுறதுல இங்கடா, நான் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணிதான் அதுக்கு கதைச்சவன் ரெக்கார்டிங் தான் துணிஞ்சு போடுதுல சரியானோட நான் பேசாம விட்டுட்டேன். விட்டு அப்புறம் பின்னேறம் ஒரு வீடியோ 4:30-5 மணி கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். இப்படித்தான் இதுக்கு போய் பிச்சை எடுக்கலாம், இப்படியும் மனுஷர் சனத்துக்கு மாத்தி காசு அடிப்பாங்களான்னு ஒரு வீடியோட போட்டு பேசாம விட்டேன். அதுக்கு பிறகு நேற்று தங்களுக்குள்ளே கதைச்சு பேசி வந்தான் பஸ்ல ஆக்களுகளை இறக்கிருக்காடி, அங்க நின்றவனு சொல்லியிருந்தீங்கன்னா காதை பத்தி அடிச்சிருப்பானு. ஆனா எனக்கு பிறகும் தொடர்ந்து கோல் எடுத்துக்கொண்டே இருந்தவங்க, இவருக்கு அடிச்சு இவர்கிட்ட ஆக்களுக்கு அடிச்சு வீடியோவும் எனக்கு அனுப்பினாங்க. டாக்டர் இதை ஒரு யூடியூப்ல போடுவோம், அந்த வெறியில இருக்கிறோம், அந்த ஏமாத்திட்டான் டாக்டர். காசை செவ்வாய்க்கிழமை தங்கட ஆக்கள் வரைவினமா காசை தாங்க போடுறான் டாக்டர். நாங்க போனது இந்த 3100 ரூபா 3500 ரூபா காசு இல்ல டாக்டர், குடும்பமா பஸ் பிடிச்சு எத்தனையோ 1000 பேர் போய் இறங்கினாங்க. சோ டாக்டர் எங்களுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும்னு வச்சிருக்கோம், பஸ் காசு வேணும் அதாரது, பெட்ரோல் காசு வேணும் அதாரது, அண்டையாத குழந்தை பிள்ளைகள் அழுக்க கூட டாக்டர் வழக்கு போடலான்னுதான் என்கிட்ட கேட்டவங்க. சொன்னா வாங்கடா அடி, இது ஒரு சின்ன பிரச்சனைடாப்பா, நல்ல ஒரு திருவிழாக்கு போறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு நினைச்சு கொண்டு போயிட்டு வாங்கடா, இதோட கோடிக்கணக்கா உழைச்சிருப்பாங்க, உனக்கு என்ன செய்யலாம் எனக்கு தெரியாது. அப்ப என்ன விடுறாடி, என்ன ரெக்கார்ட் பண்ணி போடாதீங்கடாண்டா. கடைசியா அண்ணாவை இழுத்து சிவனே என்று தண்டவாளி இருந்தோம், நான் இப்ப அண்ணோட காய்ச்சி பாவம் அவனோட கதைக்கிறேன். இப்ப கௌசல்யா மாறி அடிக்குது, ஜெர்மனில இருந்து அண்ணா ஒரு ஆள் இப்ப ரெக்கார்ட் பண்ணி ஹோல் எடுக்கிறாரு. எனக்கு கனடாவில இருந்து மட்ட அண்ணாவை சொல்லி 30 மினிட்ஸ்ல திருப்பி எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு பிஸியடா, நான் எனக்கு வேலை இருக்குடா, எனக்கு சனம் என்ன நேசிக்கிற சனம் கதைக்கிற சனத்துக்கு ரிப்ளை பண்றது கூட டைம் இல்லாம நான் இருக்கிறேன் சரிதானே. அதுக்குள்ள அது மினக்கட்டு காந்த குரல் எங்களுடைய தமிழ் ஊடகங்களுடைய அடியான பொட்டாரிய பார்த்து டேய் ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்துக்காடா போய் கூறா இதுல சொந்தமா யூடியூப் ஒன்றை செய்யண்டா பண்ணாட சொந்தமா அந்த ஐபிசில இருந்து இந்த குளராடி உண்ட குரலுக்கு ஏன் தம்பி ராசா அர்ச்சுனா பேசி ஒரு கொஞ்ச நாளை வீடியோ போடுற 2000 தாண்டும். நான் உன சொல்றேன், இல்லாட்டி நீ என்னோட வா டீசெண்டா ஒரு இன்டர்வியூடு உனக்கு நான் ஒரு யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். சொந்தமா மனச்சாட்சிக்கு ஏத்த மாதிரி சரியான விடயங்களை ஒவ்வொரு நாளும் காய்ச்சி போட்டீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் காசு உழைக்கலாமடா தம்பி, சிம்பிளா வீட்டை இருந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. கஷ்டம் மது விளக்குல தோடி இருக்கிறோம் பாக்க இல்லையா, ஜியோ தர்ஷன் 10,000 20,000 இருந்து 1 லட்சம் தாண்டி நிக்க இல்லையாடாப்பா. எங்களோட ஒவ்வொரு வீடியோ 81,000 91,000 20,000 வந்து ஓடினது. ஒவ்வொரு முறை 20 லட்சம் 30 லட்சம் படி 1 லட்சம் வாங்க 2 லட்சம் 1 லட்சம் உழைக்க இல்லையா. எங்களை மாதிரி 2K 5K ஓடுறல அந்த நேரம் 85K 90K ஓடுனா நான் சாவச்சியில் இருக்கே இல்லை. சோ அப்பன் ராசா உழைக்கிறதுக்கு வழி இருக்கு. இந்த இனக்காட்டேரிக்கு பின்னால இருந்துதான் நீங்க சாப்பிடுறீங்களாண்டா, அதுக்கு நீங்க அம்மா அப்பா வித்தே சாப்பிடலாண்டா. அம்மா அப்பா இங்க சந்தையில கொண்டு வில்லுங்கடாப்பா. அதுக்கு அவ்வளவு கேவலமான ஒரு செயல் தாண்டா. இந்த இனத்தை காட்டி கொடுத்து இனத்தை காசடிச்ச இனத்தின் உறவு பாடமன்ற பேர்ல இனத்தை சிதைச்சவனுக்கு பின்னால வந்து நிக்கிறீங்களா? உங்களுக்கு விளங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு மனச்சாட்சியும் இல்லாம இன்றைக்கு போட வந்த விடயம் இவருங்களுடைய கஜேந்திர குமாருடைய கேன்சர் சம்பந்தமான விடயத்தை வடிவ விளங்கப்படுத்தி புகையில வடக்கு மாநிலத்துல செய்யலாம்,
ஆனா வடக்கு மாநிலத்துல விற்க கூடாது, அதால எங்க சனம் கேன்சர் வந்து சாகுறது, அதை வெளிநாடுகளுக்கும் அங்கேயோ ஏற்றுமதி செய்யணும்ங்கிற சம்பந்தமாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணின எனக்கு கடைசியாக இந்த விடயத்துல வந்து முடிஞ்சிருக்குது. அண்ணாமலை அடிச்சு கவலைப்பட்டேன். நான் பை போனேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன்னா வீடியோ போட்டுட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் எடுக்கிறேன். கனடால இருந்து அண்ணா ஒரு எடுத்தது, ஜெர்மன்ல இருந்து அண்ணா ஒரு எடுத்து கௌஷல்யா 2 மணிக்கு பேசி போடுறத மாதிரி நான் பையமா போனேன், ரெக்கார்ட் பண்றேன், நான் பிள்ளைங்க எடுக்கிறேன் திருப்பி. சோ நீங்க எப்படா திருந்த போறீங்க? திருந்த உழவு சனம் வந்து அடிச்சு நெளிச்சு நீங்க திருந்தேன்னு உங்களுக்கு அடிச்ச வீடியோக்கள் கிட்ட கேட்டுட்டு போட்டா அசிங்கமா இருக்கும், போட்டா அசிங்கமா இருக்கும். நாங்க அதை போட விரும்பல. ஏன்னா அந்த பிள்ளைகள் பாவம், அந்த பொம்பளை பிள்ளைகள் பாவம். உண்ட 30,000 ரூபாய் பிச்சை சம்பளத்துக்கு அந்த பிள்ளைகள் போய் சொந்தமா உழைச்சு சாப்பிட்டு வாழலாம். உண்ட 30,000 ரூபாய் பிச்சை சம்பளத்துக்கு வந்து அதில் கடைசி அடி வேண்டி பேச்சு வேண்டி 3,000 ரூபாய் அதுக்கு வந்து வேண்டி 2 கேட்டதெல்லாம் கிடைக்கணுட்டு. அது யாரோ ஒருத்தன் கேட்கிறான், அது எனக்கு தெரிஞ்சவன் கேட்கல. சோ அந்த இடத்துக்கு நீ உண்ட வேலை செய்யறவங்களையும் பாதுகாக்கலாம ஒரு ஒழுங்கான உண்டை கூட பிளான் பண்ணி நடந்த அடி பிளான் பண்ணி நடத்துறதுக்கு உனக்கு மண்டையில இருக்கும் மேடம். வேற இடத்துல இல்ல, ஏதோ இருக்கு விளங்கி அவங்க அங்கதான் சட்டம் அடிச்சு வச்சிருக்கிறாய், அங்கதான் இருக்கு, உனக்கு மண்டைய கை இல்ல. அதான் பிரச்சனை. சோ சனத்தை ஏமாத்தி பிழைக்கிறது கடவுள் இன்றைக்கே உனக்கு ஒரு கண்ணை திறந்து காட்டிக்க நிப்பாட்டு மச்சானுண்டு. இல்ல வடக்கு மாநசபையில வந்துதான் நீங்க கூத்தடிக்க போறீங்கன்னா நாங்க ரெடி. காசு இருக்கோ, ஏன்னா பின்னால சனம் இருக்கு. திருப்பி பாக்குறியோ இந்த வீடியோ பார்த்து கொண்டு பேர் 300 தாண்டி இருக்கு இந்த விதத்துல. பின்னால சனம் இருக்கு. உனக்கு உன்னோட காசு இருக்கு இல்லைன்னு சொல்லி இல்ல, உன்னோட காசு இருக்கு, என்னோட சனம் இருக்கு. பாப்பமா எது பேர் சண்டு, பாப்பமா எது பேர் சண்டு. சும்மா சனத்தோட முட்டாத ராசா இப்படி முட்டின ஒருத்தரம் உயிரோட இல்ல. இப்ப சரிதானே, கேவலமான வேலை பார்க்காத. உங்க ஊடகத்துல ஜோஜ் பேர் 4,500 சரி 4,50,000 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற உனக்கு ஒரு வீடியோ போட்டு இல்லாம இருக்கு 10K 6K ஓடுறதுக்கு. என்ன ஐபிசி என்ன இவ்வளவு கேவலம் பண்றத தெளிவா சனம் புரிஞ்சு வச்சிருக்கு. போற டாபிக்கள் உங்களுக்கு வாங்குறது டாபிக் உங்களோட இந்த சீப்பான மென்டாலிட்டியால இப்படி நாசமா போயிருக்கீங்க, வேற ஒன்றுமே இல்லை. உங்களோட இந்த சீப்பான இந்த கேவலமான மென்டாலிட்டியால இன்றைக்கு இப்படி போயிருக்கிறீங்க. இன்றைக்கும் இப்படி அழிஞ்சு போறது காரணம் உங்களோட மென்டாலிட்டி பிள்ளை. இப்ப தெரியாம கடைசி நேரத்துல காசை உங்கள்ட்ட தந்து கூட கணக்கு செத்து போனாங்க. நன்றி வணக்கம். சொன்ன வேலைக்கும் பரவாயில்ல சொல்றேன் டாக்டர் ராமநாதன். சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முன்பு அன்பு செய்ய உறவு
சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் என் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆதிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல்